ஹாய் மக்கள்ஸ், நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஹோட்டலுங்க. இங்கே இது சேலம்ங்கன்னொடனே சேலத்துக்கு போகணுன்னு இல்லைங்க. இது நம்ம திருநெல்வேலியில் தான் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸில் என்னென்ன ஸ்பெஷல் இன்றைக்கின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம போய் நேராக போய் நாங்கள் ஒரு இடத்த பிடிச்சி இல்லை போய் உட்காந்தாச்சிங்க. இந்த ஹோட்டல் உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா சைட்லலாம் நல்லா நமக்கு உட்காந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே சைட்லலாம் அந்த செடிகள்லாம் நிறைய இந்த ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்கிறது, மேலே லைட்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபேமிலியாக போய் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இடங்க. அப்புறம் நாங்களும் சரி உட்காந்துட்டு நாங்கள் ஆர்டரை சொல்லியாச்சு. பிரியாணி தான் இங்கே எல்லாமே பிரியாணி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். நமக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி இப்படி எல்லாமே கிடைக்குங்க. அப்புறமா போன உடனே அவங்க கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கறி, அப்புறமா கேசரி தந்தாங்க, ஸ்வீட்டு. அதுவும் வாங்கி சாப்பிட்டாச்சு. அண்ணா எங்களோட ஃபுட்டெல்லாம் ரெடிங்க. பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது இது நம்ம நார்மல் சிக்கன், இது நாட்டுக்கோழி சிக்கன், இது மட்டன் பிரியாணி. பாருங்கள், எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டோம். செமையாக இருக்குது, அவ்வளோ டேஸ்டிங்க உண்மையிலேயே. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைங்களுக்கான லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், லாலிபாப் சிக்கன். அதுவும் வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம இது நாட்டுக்கோழி இடித்த வறுவல் இருக்குதுங்க, அதுவும் வாங்கிக்கிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே இந்த ஹோட்டலை பொறுத்தவரை வாங்கின எல்லாமே நமக்கு வர்த்து தான். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப நம்ம நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சுங்க. அவ்வளோதான், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சரி நம்ம எல்லாருமே ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிக்கோன்னு ஜூஸும் ஆர்டர் பண்ணிட்டோங்க. செமையாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே. இந்த ஜூஸ் பேர் எனக்கு தெரியலங்க. ஆனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதுக்கு பேர் மொச்சக்காவாக ஏதோ சொன்னாங்க. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையில் செம்ம டேஸ்ட்டு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நம்ம பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு சோடா இதெல்லாம் குடிக்கிற பதில் இந்த இதை வாங்கி குடித்தோன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பில்லும் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வேறு இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபருங்க பக்கெட் பிரியாணிக்கு. அதனால் அதுவும் 1 பக்கெட் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.